அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் அப்படின்றார். போன இடத்துல ஒரு பெரிய மினி சுனாமி, ஒரு ஸ்மால் சைஸ் சுனாமினா அடித்து கடலில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ஒரு சுனாமி போன்ற ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னார். இங்கே நடக்கிறது ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அக்கறைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கொஞ்சம் அவருக்கு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லியிருப்பார்ல, எதுக்கு நம்ம இப்போ போய் அக்கறைக்கு, கொஞ்சம் காற்று மந்தாரமாக அங்கே இருக்கு, கடல் ஒரு மாதிரி இருக்குது, நிலவரம் அப்படி இருக்குது, அதனால் அந்த வழியாக போக வேண்டாம், நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு நீங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு ரூட் ஒரு விசேஷத்துக்காக நீங்கள் போகிறீங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு போகிறீங்க. இன்றைக்கி சாயங்காலம் கிளம்புறீங்க, திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. ஒரு பலத்த மழை அங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்கு, ரோடு எல்லாம் தண்ணியில் நிரம்பி இருக்கு. சாலை வழியாக போகிறவங்களுக்கு, விமான வழியாக போகிறவங்களுக்கும் செல்ல முடியாது அப்படின்னு ஒரு நியூஸை நீங்கள் பார்க்குறீங்க. போக முடியாதுன்னு மாதிரி நியூஸ் பார்க்குறீங்க, நெகட்டிவாக நியூஸ் பார்க்குறீங்க. எத்தனை பேர் போவீங்க? முதலாவது என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் த பிளான். இன்றைக்கி இல்லையா, அடுத்த வாரம் போவோம். மேரேஜே முடிஞ்சினாலும் நேரில் போய் பார்த்து ஒரு மொய் கவரை கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படி தான் நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் இது நடக்க போகுதுன்றது, ஏற்கனவே தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம். அல்லேலூயா. அக்கறைக்கு போயிடலாம் வாங்க அப்படின்றார். இங்கேருந்து அங்கே போவதற்கு நடுவில் ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய சுழல் காற்று. ஆண்டவர் என்ன உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தார்? பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தூங்கிட்டு இருந்தார். பிரச்சனை நேரத்தில் தூங்குறது ஒரு விசுவாசம். அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில், எல்லா நேரத்தில் தூங்குறதை பற்றி பேசலை. சில பேருக்கு உற்சாகமாக இருக்கும், தூங்குறதுனா பரவாயில்ல. பிரச்சனை நேரத்தில் நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்கன்னா யூ ஹேவ் த ஒண்டர்ஃபுல் ஃபெய்த். ஆனால் அவர் பிரச்சனை நேரத்தில் அவர் பாட்டுக்கு கும்முன்னு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரச்சனை நேரத்தில் ஜெபம் பண்ணி தானே கேள்விப்பட்டிருப்போம். இவர் பிரச்சனை நேரத்தில் தூங்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? பதறி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவர் எழுப்புறாங்க. அவர் தூங்குனதே, நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்க்கறது தானே நான் தூங்குறேன்றாரு. நீ ஏதாச்சும் ஒன்று செய்வ, எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை பார்ப்ப, அதை அதட்டுவ, இது எப்படி ஹேண்டில் பண்ணுற? ஆண்டவர் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நீ இது எப்படி செய்யலான்னு நினச்சிருக்க அப்படின்னு அவர் பார்க்க விரும்புகிறார். ஆனால் இவங்க மறுபடியும் போய் கர்த்தரை எழுப்புறாங்க. ஆண்டவரே எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் செத்து போய்கிட்டு இருக்கோம். அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா படகு உடஞ்சி 2 துண்டு ஆயிடுது. இந்த சூழ்நிலையில எங்களை எப்படி, பதறாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்களே, பெரிய பிரச்சனை தெரியுமா? வீட்டில் பயப்படாத கவலைப்படாத அப்படின்னு சொன்னாலே கீழே மேலே பார்க்குறாங்க. பயப்படாத கவலைப்படாத அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் பிரச்சனையை பற்றி? உனக்கு என்ன தெரியும்? இல்லை, பயம், விசுவாசம் இருக்கு, ஆனாலும் சொல்கிறேன், அதுக்கு பேர் தான் விசுவாசம். இங்கே ஆண்டவர் எழும்பி அவர்களை முதலாவது காற்றையும் கடலையும் சீற்றத்தையும் இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அதட்டினதற்கு அப்புறம் இவர்களையும் அதட்டுகிறார். இவர்களை பார்த்து, அப்படியே பயந்துட்டீங்களா? ஏன் பயந்தீங்க அப்படிலாம் கேட்கல. ஓ, எதுக்கு பயந்தேன்னு கேட்குறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சூழல் பிரதர் சிஸ்டர், ஒரு பயங்கரமான ஒரு சூழல், ஒரு பயங்கரமான நெகட்டிவ்னஸ் நடக்குது. எப்பவுமே தேவன் ஒரு விஷயத்தை சொன்னால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்காது. அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். கர்த்தர் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இப்படி இருப்ப அப்படின்னா எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அதுக்கு மாறாதான் இருக்கும். உங்கள் மனநிலை நீங்கள் மாற்றிக்கணும். சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் மனநிலை மாற வேண்டும். எல்லாமே எனக்கு தகுந்தாறு மாதிரி மாறணும் அப்படின்னா அது மாறாது. ஏமாந்து போவீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் லெவலில் வச்சு ஒரு விஷயத்தை இப்படி இருக்கணும், இன்னைக்கு இப்படி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி மாறாது. அப்போ சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா? சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லலை, சூழ்நிலையை மேற்கொள்ள சொல்லுகிறேன்.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, உலகத்தை சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற ஜெயமா இருக்கு. ஹல்லேலூயா. அதோட நீங்க கூடி வாழுங்கன்னு சொல்லல. இங்க காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது லைஃப் ஜாக்கெட் வச்சிருக்கீங்களா? கொண்டு வரலையா? ஏன் கொண்டு வரலன்னு கேட்கல. அது ஒரு தேவை கிடையாது. இது அக்செப்ட் பண்ணி போற வாழ்க்கை கிடையாது. இது அகெயின்ஸ்ட் பண்ணுகிற வாழ்க்கை, இது அரெஸ்ட் பண்ணுகிற வாழ்க்கை. அரெஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. பிரச்சனை நீங்க எந்திரிச்சு அதட்டணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரச்சனையை உங்களை அதட்டிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிற மாதிரி அது அதட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம கிடுக்கிட்டு நாடிக்கிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, இது அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசணும். ஏய், நீ இப்படி இருக்கக்கூடாது, இந்த சூழ்நிலை இப்படி இருக்க விட மாட்டேன் அப்படி நீங்கள் பேசணும். அல்லேலூயா. விசுவாசம் எழும்பி பேசும். விசுவாசம் இருக்கிற சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளாது. கடந்து போலாம். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் அக்கறைக்கு கொண்டு போய் விட்டாரா இல்லையா? அதனால தான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க சொன்னேன். 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது எத்தனாவது வசனம்? 41ஆம் வசனம். 42ஆம் வசனம் படிங்க. 42 தான். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அல்லேலூயா. இதான் 42. இது என் பைபிள். அல்லேலூயா. என் பைபிள் நான் எப்பயுமே அப்படி தான் வச்சுருப்பேன். நம்ம வாழ்க்கையில் எது நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அது நடக்கும். அது நடக்காமல் இருக்கிறது போல் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. முடிவை இன்னைக்கு ஆண்டவர் நான் வர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. என்னோட பேசின ஐ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். முடிவை பார்க்க சொல். இவர்கள் நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முடிவை பார்க்க சொல். நீயும் உன் முடிவை பார் அப்படின்னு என்ன சொன்னார். என் முடிவை நான் பார்த்துட்டேன், அதனால சந்தோஷமாக இருக்கேன். அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் சூழ்ந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய முடிவை நான் பார்த்து விட்டேன். என் முடிவு எப்படி இருக்குன்றத நான் நேற்றே பார்த்துட்டேன். அல்லேலூயா. என் முடிவு ஏசாயா 49 சொல்லிட்டாரு. அல்லேலூயா. என் முடிவு இதெல்லாம் இருக்க வேண்டாம். ஏசாயா 49 எனக்கு சொன்ன வசனம். இது என் முடிவு. உங்கள் முடிவு என்ன? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன முடிவு சொல்லியிருக்கிறாரு? இதுதான் முடிவு. அல்லேலூயா. இதற்கு மேலே ஒன்றுமில்லை. உங்கள் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஆண்டவர் இந்த முடிவை ஏற்கனவே கையில் எழுதியே வச்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. ஒரு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டாரு. அதனால தான் சொல்றாரு, நான் எரிகோவை இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இதோ அப்படின்னா இதோ அப்படி அர்த்தம் கிடையாது. பிஹோல்டு அப்படின்றால் பார், நோக்கி பார், முடிவை பார். பிஹோல்ட். அந்த வசனத்தை எடுக்கலாமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படி இருக்கா? கொடுத்தேன் அப்படின்னு இருக்கா? இந்த தேன் நம்ம காலில் வரணும். அல்லேலூயா. சி அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இதோன்னா என்ன அர்த்தம்? பார் என்ற அர்த்தம். இதோ என்றால் தமிழ்ல தான் வருது. இதோன்னா பார் என்ற அர்த்தம். சி, பார். எதை பார்க்க? முடிவை பார்க்க. எதை பார்க்க சொல்றாரு? முடிவை பார். உன் வாழ்க்கையினுடைய முடிவை பார். இந்த சூழ்நிலையின் முடிவை பார். முன்னாடி நிற்கிற, இன்னைக்கு முன்னாடி நின்று ஒரு பெரிய மதில் உனக்கு முன்னாக, ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி, ஒரு பெரிய ஒரு அரக்கனை போல, ஒரு மலையை போல மதிலை கட்டி வச்சிருக்கான். மலை, அந்த மதிலே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதை பாரு.
அது எப்படி இருக்குன்றத பார்க்காத, அது எப்படி விழுகுன்றத பாரு. ஏன்னா அது கொடுத்துட்டேன், இப்போ அது இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அது இருக்காது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் அது இருக்காது, அதை இப்போ பாரு. இன்று பார்க்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் பார்க்க மாட்டாய். அது அன்னைக்கே சொல்லிட்டாரு. அந்த பார்வையில் பாரு. இன்னைக்கு பார்க்கிற இந்த மதிலை இனி என்றைக்கும் நான் பார்க்க மாட்டேன், இனி நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நான் பார்க்கிறேன், எனக்கு தெரியுது. சொல்லுங்க, பிரச்சனை ஒருவேளை தெரியலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இனி அது இருக்க போறதில்லை. அல்லேலூயா. இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டாய். முடிவை பார். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போறாருன்னா, உங்களுடைய மைண்டை, உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த பிரச்சனையை குறித்து இருக்கிற அந்த முடிவை மாற்ற விரும்புகிறார். பஸ் பிரச்சனை சொல்லணும், நான் வாழ்நாள் முழுவதும் இருக்க போகிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள். அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள், பரவாயில்ல. உங்கள் கணவன் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாருன்னா அந்த கிச்சன்லேயே நின்று ஒரு மாதிரி சொல்லுவீங்கள்ல, அப்படியே அப்படின்வீங்கல்ல, கையில் கிடச்சானா கத்தியை வச்சு ஒரே குத்திடுவேன், அப்படி சுரக்கா வெட்டிடுவீங்கல்ல, அப்படி பாவக்காய் வெட்டுவீங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், நீ இன்னைக்கு இருக்கிற, நீ இனிமேல் இருக்க மாட்ட. நீ பார்ப்பேன், ஒருவேளை இருக்கலாம், ஆனால் இனி இருக்க மாட்டேன். அந்த பிரச்சனைக்கு அதுதான் டர் ஆகும். இந்த பிரச்சனைக்கு எது உயிரூட்டம் கொடுக்குதுன்னா, அந்த பிரச்சனை குறித்த உங்களுடைய பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வையை தான் ஆண்டவர் மாற்ற சொல்றாரு. எரிகோ உங்க பார்வையில தான் இருக்கு, எரிகோ உங்களுடைய சிந்தனையில தான் இருக்கு. அது கொஞ்ச நாள்ல மாறிடும். ஆனால் அதனால அதுக்கு முன்பாக உங்களுடைய பார்வையை அவர் மாற்ற சொல்லுகிறார். எரிகோ என் பார்வையில் தான் இருக்கு, எரிகோ மதில் என்பது என் பார்வையில் தான் இருக்கு, அது பூமியில் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை பூமியில் இருக்கிறது போல இருந்தாலும் அது என் பார்வையில் தான் இருக்கு. உங்கள் பார்வையை மாற்றிட்டீங்கன்னா மதில், அல்லேலூயா, தேவனுக்கு அது சாதாரண காரியம். எலிசாவை குறித்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10 கூட படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. ஒரு பார்வையை இங்கே எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சேஞ்ச் பண்ணுகிறார். ஒரு பார்வையை சேஞ்ச் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் வந்திருக்கிற அசிரிய ராஜாக்கு அந்த இராணுவத்தை பார்க்கிறான், குதிரை வீரர்களை பார்க்கிறான். அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். ஒரு பெரிய இராணுவமே ஒரு 2 பேரை ஒரு மனுஷனை தூக்குறதுக்கு நிற்குது. ஒரு பெரிய இராணுவமே ஒரு ஆளை, எலிசா என்கிற தீர்க்கதரிசியை
அழிக்கிறதுக்கு கொல்றதுக்கு நிற்குது. வீட்டை காலையில் எந்திரிச்சு அப்படி எந்திரிச்ச முகத்தோட வெளியே வந்து பார்க்குறீங்க, ஒரு 100 பேர் கன்னு, துப்பாக்கி, அருவா, இந்த மாதிரி ஒரு ஆயுதங்களோட உங்கள் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எதுக்குன்னே தெரியல நிற்கிறாங்க. என்ன பண்ணுங்க யோசித்து பாருங்க. இது கதை இல்லைங்க, இது நடந்த சம்பவம். கண்ணை மூடி அப்படியே பாருங்களேன், எப்படி இருக்கும். வீட்டை கண்ணை திறந்து தூக்கத்து எந்திரிச்சு வந்து இப்படி நிற்கிடும் போது இப்படி நின்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படி ஒரு படையே வந்து நிற்குது, ஒரு இராணுவமே வந்து நிற்குது, ஈட்டியோடும் போர்வாளோடும் கேடயத்தோடும் நிற்குது. பார்த்து அரண்டுட்டான். தீர்க்கதரிசியுடைய உதவிக்காரர் பார்த்து அரண்டுட்டார். ஐயோ, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இதோட முடியுது, இன்னையோட முடிவு வருது அப்படின்றான். ஆனால் தீர்க்கதரிசி எலிசா என்ன சொல்றாரு? அப்பொழுது தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, அதிகாலையில் கர்த்தரை தேட பார்த்தா இவங்க இதை தேடி இருக்கான். வெளியே புறப்படுகள். இதோ எது வருது பாருங்க, என்ன வருது? இதோ இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தான். இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் ஆண்டவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் கூல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் அகைன் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் அதை பார்த்துட்டான், இவன் இதை பார்த்துட்டான். எலிசா அப்படி பார்த்தாரா? ஆமா நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாரா? அவர் கேட்க தான் செஞ்சார். அல்லேலூயா. அப்படித்தானே வருது. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு, உங்களுடைய முடிவை பார்க்கும்படிக்கு உங்கள் கண்களை ஆண்டவர் திறக்கும்படிக்கு என்னை ஜெபிக்க சொல்றார். ஹல்லேலூயா. உங்க முடிவை நீங்கள் பார்க்க வேண்டுமாம். நீங்கள் இந்த பகுதியில் இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையில ஒரு முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அதை நீங்கள் பார்க்கும்படிக்கு என்னோட கூட வந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க தயாராக இருக்கிறேன். ஆமாம், இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் கடினமான நெருக்கமான போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இப்போ எலிசா தன் வேலைக்காரருக்கு ஜெபம் பண்ணியது போல, விண்ணப்பம் பண்ணினது போல நான் இவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இவருடைய சிந்தையிலே, இவருடைய மனதிலே எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தை குறித்து அவங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் அவங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ, அதன் முடிவை நீர் ஏற்கனவே சிலுவையில் எழுதிவிட்டீர். முடிந்தது என்று சொல்லி அதற்கு முற்றிலும் முடிவை உண்டாக்கி விட்டீர். அந்த முடிவை இவர்கள் இந்த சூழ்நிலையில பார்க்கக்கூடிய கண் பார்வையை கொடுங்க. அந்த பார்வையை தரும்படிக்கு செபிக்கிறப்பா. அந்த முடிவை பார்க்கும்படியான பார்வையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு செபிக்கிறப்பா. அவங்க கண்களை திறந்தருள். பரிசுத்த ஆவியானவரே, என்னோட செஞ்சோம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் சூழ்நிலையில் நீர் உண்டாக்கி வைத்த அந்த முடிவை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முடிவை ஏற்கனவே எழுதிவிட்டார். ஆமென். முடிவை மாற்ற வேண்டும். முடிவை மாற்றுவது அவர் அல்ல, உங்கள் பார்வைதான். ஹல்லேலூயா. ஏற்கனவே உண்டாகிவிட்டது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்தால் முடிவை உங்களால் பார்க்க முடியாது. ஒருவேளை எலிசா அங்க இல்லைன்னா வந்த இராணுவம் தொடர்ச்சி எடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் எலிசா பார்வையில தான் அந்த இராணுவத்தினுடைய முடிவை, தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்த முடிவை அவன் பார்வையிலே பார்த்து முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த பார்வை என்ன பண்ணிருக்கு? கீழே படிங்க. இவர்களுடைய எலிசா என்கிற தீர்க்கதரிசியினுடைய அந்த பார்வை
என்னம்மா பார்த்துச்சா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்கிற பார்வையை எலிசா தீர்க்கதரிசி பார்த்தார். அந்த பார்வையை தன்னுடைய ஊழியக்காரனுக்கும் பெரும்படிக்கு விண்ணப்பம் பண்ணினார். 2 பேரும் தங்க பார்வையை மாற்றி இருந்தாங்க. இப்போ அந்த பார்வையை மாற்றினது நிமித்தம் என்ன நடந்திருக்கு? படிங்க, 18ஆம் வசனம் படிங்க. எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அழிக்க வந்தவருடைய பார்வை பறிபோனது. அல்லேலூயா. இவர்கள் தங்கள் பார்வையை தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்ததால் இவர்களை அழிக்க வந்த இராணுவத்தின் பார்வை காணாமற் போனது. பாருங்க, பிரச்சனைக்கு குருடாக்கி விட்டுருவாரு. உங்க பார்வை சரியா இருந்துச்சுன்னா பிரச்சனையின் பார்வை குருடாக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. அதுவே தட்டி தடுமாறி திரிய ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்க பார்வை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்க சூழ்நிலையை மாற்ற நீங்க போராடாதீங்க. உங்க சூழ்நிலையில் மேல் வைத்திருக்கிற அந்த கண்ணை, அந்த பார்வையை எடுத்து அப்படியே மேலே பார்த்துருங்க. இங்கே பார்க்கிறதை எடுத்து அப்படியே மேலே பார்த்துருங்க. அல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் சோர்ந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை, இப்போ நான் பார்க்கிற இல்லை எனக்கு தெரிகிற இந்த சூழ்நிலையை வச்சு நான் இல்லை. அல்லேலூயா. ஆமென். என் பார்வை வேற. ஆமென். பார்வையை மாற்றுங்கள், முடிவை மாற்றுங்கள். முடிவு உங்கள் பார்வையில் இருக்கிறது. அல்லேலூயா. முடிவை நீங்கள் இப்பொழுதிருந்தே காணலாம். ஆமென். நாளைக்கு இல்லை, உங்களுக்கான முடிவை இப்பொழுதிருந்தே காணலாம். உங்களுடைய முடிவு என்ன முடிவு? எழுதப்பட்ட முடிவு, ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட முடிவு. இப்போ ஏதோ புதுசாக எழுத போகிறதில்ல. உங்களை படைக்கும் போதே உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு பின்பாக என்ன உங்களை சந்திக்கும், அதை எப்படி அவர் முறியடிப்பார், அதை எப்படி காணாமல் போக செய்வார் என்பதை பார்த்துவிட்டு தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு நீங்கள் உங்கள் முடிவை பார்த்துட்டு ஐயோ இது எப்படி முடியுமோ, இது என்ன மாதிரி முடியுமோ, இது எங்கே போய் விழுமோ, இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன். ஆமென். என் சந்ததி நல்லா இருக்கும். என் சந்ததியை தேவன் பார்த்து விட்டார். என் சூழ்நிலைகளிலே ஒரு பெரிய அற்புதத்தை நான் காண்பேன். அல்லேலூயா. இதுதான் பார்வையை சேஞ்ச் பண்ணுறது. உங்கள் பார்வையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சூழ்நிலை உங்களை ஒன்றுமே செய்யாது. வியாதிகளை பற்றின விஷயங்கள் பிசாசு என்ன பண்ணுவான்? சிம்டம்ஸை காமிப்பான். இதை காமிச்சு அதை பண்ணு, இங்கே பார்த்தியா, அதை பார்த்தியா, இப்படிலாம் இருக்கே, அப்படி இருக்கே. இது என்ன பண்ணும்? பார்வையை மாற்றுக்கிறான். பார்வையை மாற்றி என்ன பண்ணுவான்? உன் ஹெல்த் இப்படி இருக்குது, உன் கண்டிஷன் இப்படி இருக்குது, இதுலேருந்து எப்படி வரும், இதில் இப்படிலாம் அவங்களுக்கு நடந்திருக்கு, நமக்கு அப்படி நடக்குமா? இல்லை, எனக்கு நடக்காது. நான் பார்த்துட்டேன். என்னுடைய முடிவை நான் பார்த்து விட்டேன். உங்கள் முடிவு உங்கள் கைகளில் இருக்கிற புத்தகம். அல்லேலூயா. உங்களால் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தை உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்தை பைபிளை படிக்க முடியுமா? வெளிப்படுத்தல் கடைசி சொல்லப்பட்ட வசனத்தை உங்களால் பார்க்க முடியுமா? இப்படி தான் தேவன் உங்கள் வாழ்க்கையின் முடிவை பார்த்து விட்டார். அவரோடு சேர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை முடிவை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 27:25ஆம் வசனத்தில், ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுதான் உங்களுடைய முடிவு. பவுல் தப்பி பிழைப்பதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை. நடுக்கடலிலே தவித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவ தூதன் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்றாரு. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா பயங்கர மோசமாக இருக்கு. நான் ராயனுக்கு முன்னாடி நிற்கணுன்றது தேவனுடைய சித்தமாக இருந்ததுன்னா அப்படி தான் நிற்பேன். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்னார்னா எங்களை அக்கறைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹீஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் அதற்கு பொறுப்பு.
பிரச்சனைகள் வராமல்ல, ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது பிரச்சனைகள் வராம இருக்காது. நீங்க ஒரு விஷயத்த கர்த்தர் உங்களுக்கு சொன்னோன்னா எல்லாமே அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரியே சாதகமாக நடக்காது, எல்லாமே பாதகமாக தான் இருக்கும். ஒருவேளை யோசேப்புக்கு நீ அப்படி இருப்பேன்னு சொன்னா அவன் குழியில தான் கிடப்பான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொன்னார்னா அவன் எந்த விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக தான் இருப்பான். சாரால் அப்படி தான், வயது சென்றவளாக இருந்தும் ஒரு கிழவி, சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லைன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதோ சம்பந்தம் இருக்குன்னா நீங்கள் யோசிக்கலாம், இது ஏதோ சம்பந்தம் இருக்குது, ஏதோ பாசிட்டிவாக இருக்குது. இல்லை, இருக்காது. அங்கே தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். சூழ்நிலைகள் நம்ம இருக்கிற பிரகாரமாகவே நம்ம பேசும்போது நம்ம பேசுகிற வார்த்தைக்கு, நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணுற வேர்ட் ஆஃப் காடுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் கொஞ்சம் சைலண்டில் படும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அது அது மாதிரி காமிக்காது, அதெல்லாம் காமிக்காது. அந்த மாதிரி இல்லை, எந்த ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இப்போ சொல்லப்பட்ட பிரகாரம் என்பதுதான் உங்களுடைய முடிவு. என்னுடைய பவுலுடைய முடிவு அந்த பிரச்சனை என்னவா இருந்துச்சு? ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். அல்லேலூயா. திடமனதா இருங்கள். என்ன வார்த்தை சொல்லப்பட்டுச்சா? பவுலே, நீ ராயன் பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயனுக்கு முன்னாடி நிற்கணும்னா நீ உயிரோடு இருக்கணும், நீ செத்து போக கூடாது. அப்ப பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் என்ன? உங்களுடைய முடிவு என்ன? பவுலுடைய முடிவு சொல்லப்பட்டுருச்சு. உங்களுடைய முடிவு என்ன? கண்டுபிடிங்க. அதுக்கு தான் நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என் கண்களை திறந்தருளும். ஆமென். என் முடிவை பார்க்க இந்த சூழ்நிலையில நீங்க முடிய மாட்டீங்க, உங்க பிரச்சனையை ஆண்டவர் முடிச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய முடிவை ஏற்கனவே எழுதிவிட்டார். ஆமென். உங்களுக்கான தீர்வை அவர் ஏற்கனவே எழுதிவிட்டார். அது மறுபடியும் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுனால சோர்ந்து போக வேண்டாம். பவுல் சொன்ன அதே வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அல்லேலூயா. என் கூட இணைக்கப்பட்டவரை பார்த்து சொல்கிறேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்னா நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில் என்னோடு இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு நடக்கும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கும் அது நடக்கும். என் கூட இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொன்னார்ல, அப்போ அப்படி தானே நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. என் கூட இருப்பவங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னார்ல, அப்போ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இதுதான் முடிவு. நான் உங்களுடைய முடிவை நான் பார்த்து விட்டேன், நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. மே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ரபா ஷபா கபா பாமா மாமா. ஓ கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. அவர் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே.
கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர் உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர் உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர் மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கணமும் எல்லாம் அவரை உயர்த்துவோமா உமக்கே அவரை உயர்த்த உயர்த்த உங்க சூழ்நிலைகள் அப்படியே கீழே இறங்குறது ஹல்லேலூயா மகிமை கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே ஹல்லேலூயா 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 அவர் உயர்ந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா 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 துதிப்போம் துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளாகவும் உங்களுடைய பார்வையை மாற்றும்படியாக உங்களுடைய பார்வை பிரச்சனை நோக்கி இருந்தது இப்ப ஆண்டவர் அதை திருப்பிக் கொண்டிருக்கிறார் செலுத்தி துதிப்பே துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே ஆராதனைக்குரியவரை துதிப்போமா துதியும் கணமும் எல்லாம் Hallelujah. மகிமை கணமும் எல்லாம்
ஆவியானவரே, இந்த வேளையில எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிரச்சனை குறித்த பார்வையை நீர் உம்பக்கமாய் திருப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. பிரச்சனையின் வலிமையை வல்லமையை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெரியது. 1000 பேர் சூழ்ந்து நின்ற போதும் ஒரு பச்சை தாடை எலும்பை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு பச்சை தாடை எலும்பை கண்டு அதை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். சுற்றி நிற்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். இவர்களை களங்க பண்ணக்கூடிய, இவர்களை சோர்வுக்குள்ளாக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளின் மேல் இருக்கிறவருடைய பார்வைகள் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் தேவனை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி திருப்பப்படுகிறதற்காக நன்றி. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இவர்கள் பயப்படுகிற காரியம் நேரிடாது. இவர்கள் பயந்த காரியம் நேரிடாது. இவர்கள் எதற்காய் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, ஃபியூச்சர்ல எது நடக்கும் நினைச்சு பயந்து கொண்டிருக்கிறார்களோ அது நடக்காதபடிக்கு ஆவியானவர் இந்த நாளிலே உம்முடைய குறுக்கிடுதல் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறதுக்காய், இந்த சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறதற்காக நன்றி. ஹalleluya. ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆவியானவர். உங்களுடைய எண்ணங்கள் மூலமாய், உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் மூலமாய் உங்களுடைய எதிர்காலத்தை நீர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆவியானவர். இதோ நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை மதில் நொறுங்கி இடிந்து விழுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்காய் நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.